அன்புடையார் தம்முடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் என்கின்ற வள்ளுவனின் வாக்கிற்கு காலத்தால் அழியாத சிறந்த உதாரணமாக மாறியிருக்கின்றனர் வேலூர் புதுக்குடி கிராம மக்கள். அந்த ஊர்க்காரங்களெல்லாம் நாங்கள் மன உளைச்சலே செத்து போயிருக்கோம். ஒரு விரைவு ரயில், அதில் 800 பயணிகள். கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படுகிறது. ரயில் தண்டவாளத்தை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் ரயில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில மணி நேரத்தில் சரி செய்யப்படும் என முதலில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 40 மணி நேரம் தொடர்ந்து அங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயம். அதன் அருகே 25 வீடுகள் மட்டும் உள்ள ஒரு சிறிய கிராமம். மொத்தம் 50 பேர்தான் இருப்பர். ஆனால் அங்கிருந்த அனைத்து ரயில் பயணிகளும் அந்த கிராம மக்களுக்கு மிகுந்த கடமைப்படும் அளவிற்கு உதவியை வழங்கியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவு ரயிலில் இருந்த பயணிகள் தாங்கள் வைத்திருந்த உணவுகளை உட்கொண்டு சமாளித்துக் கொண்டனர். அடுத்த நாள் காலையிலும் உதவிக்கு யாரும் வந்து சேராத நிலையில் தங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதையும் பிறருக்கு தெரியப்படுத்த முடியாமல் பயணிகள் பரிதவிப்புக்கு உள்ளாகினர். அப்போதுதான் அங்கிருந்து 150 மீட்டரில் உள்ள புதுக்குடி கிராம மக்கள் ரயில் நிலையத்திற்கு வந்து பயணிகளின் நிலையை அறிந்து தங்கள் கிராமத்தில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என அழைப்பு விடுத்தனர். இதனால் ஒரு சிலர் கிராமத்திற்கு சென்று பார்த்தபோது கிராமத்தில் மொத்தம் இருந்ததோ 25 வீடுகள் மட்டும்தான். கிராமத்திலும் வெள்ளம் சூழ்ந்திருந்ததால் அங்குள்ள பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று அங்கே தங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்ததால் பயணிகளில் சிலர் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து வந்து கோயிலில் தங்கினர். ஒருத்தராக பாட்டில் தூக்கிட்டு வெந்நி பால் கிடைக்குமான்னு வந்தாங்க. நான் பார்த்தோம், பக்கத்தில் ஒரு வீட்டில் வச்சு தயார் பண்ணோம். சாப்பாடு பத்தலை. கோயிலில் நம்ம பத்ராளியம்மன் ஊர் சார்பாக உள்ள புதுக்குடி மேலூர் பத்ராளியம்மன் கோயிலில் இடம் நல்லா மண்டபத்தில் வச்சு எல்லா ஜாமானும் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி ஊரில் இங்கே வச்சு அவ்வளோ பேருக்கும் சாம்பார் சாதம், புளியோதரை, பருப்பு சாதம் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஊர் மக்கள்கிட்ட கேட்க எல்லாமே எடுத்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஏன்டி இது இருக்கு அது இருக்குன்னு வந்துட்டே தவிர ஏன்டி இது இல்லைன்னு யாருமே சொல்லலை. இருக்கிற முடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயிலில் வந்து கொடுத்துட்டாங்க. காலை முதல் பயணிகள் உணவு உண்ணாமல் இருப்பதை அறிந்த கிராம மக்கள் தங்களுக்குள் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவெடுத்தனர். தாங்கள் உணவு சமைத்து கொடுத்தால் நீங்கள் சாப்பிடுவீர்களா என கேட்டு பயணிகளை நெகிழ வைத்துள்ளனர். கிராமத்தில் குறைந்த வீடுகளே இருந்ததால் அனைவருக்கும் முடியாது என்றால் தேவைப்படுவோருக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு பயணிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராம மக்கள் மீண்டும் ஒன்று கூடி தங்கள் வீடுகளில் இருந்து அனைத்து உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து பத்திரகாளியம்மன் கோவிலில் வைத்து உணவு தயாரிக்க தொடங்கினர். இதையடுத்து ரயிலில் இருந்த 100கணக்கான பயணிகள் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் அவர்களை அமர வைத்து எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவருக்கும் பசியாற்றினர். ரயிலிலேயே தங்கியவர்களுக்கு உணவினை எடுத்துச் சென்று வழங்கினர். ஒருவேளை உணவு மட்டுமல்ல, 500 பேருக்கும் 4 வேளை உணவளித்து பசியாற்றி உள்ளனர் வேலூர் புதுக்குடி கிராம மக்கள். தங்கள் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்திருந்த போதும், தங்களுக்கே உதவி தேவைப்படும் போதும் தங்களால் முடிந்த உதவியை முன்பின் தெரியாத கூட்டத்திற்கு துளியும் அயற்சியின்றி செய்து கொடுத்துள்ளனர். மேலும் ரயிலில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இருந்ததால் கிராம மக்கள் தங்கள் மாடுகளின் பால் கறந்து அதை காய்ச்சி ரயிலில் இருந்த ஒவ்வொரு பெட்டியாக சென்று பால் தேவைப்படுபவர்கள் வாங்கிக் கொள்ளுமாறு குழந்தை வைத்திருந்த ஒவ்வொருவரிடமும் கேட்டு கேட்டு கொடுத்தனர். 2ஆம் நாள் இரவு கடந்தும் அவர்களுக்கு கிடைத்த ஒரே உதவி இந்த கிராம மக்களின் அன்புதான். இதனால் தங்களிடம் இருந்த பணத்தை சிலர் நீட்ட அதனை பெற்றுக்கொள்ளவும் அதனை பெற்றுக்கொண்டு உதவி செய்யவும் கிராம மக்கள் தயாராக இல்லை. சிலர் வற்புறுத்த முடிந்தார் பணத்தை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்துமாறு கோரிக்கை விடுத்து அவர்கள் ஒதுங்கிக் கொண்டனர். பசித்தவருக்கு உணவளிப்பவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்கின்றனர் பசியாறியவர்கள்.
இங்க இருக்க ஊர் மக்கள் தான் நேற்று ஃபுல்லாவே சாப்பாடு போடாங்க. அதுவும் பார்த்தாலும் அவங்களால வாங்க முடியல, எங்கேயும் போய் கடை இல்ல. அதனால அவங்க வீட்டுல இருக்க பொருள் எடுத்துன்னு வந்து அவங்க வீட்டுல இருக்க அரிசி ஒரு வீட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா அரிசி எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் நேற்று வந்து காலையில இருந்து சமைப்போனா இப்பயும் அவங்க சமைச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு இதுவும் ஹெல்ப்ங்கிற ஒண்ணு வந்து அந்த ஊர்க்காரங்க இல்லைன்னா கண்டிப்பா எங்களால இருந்திருக்கவே முடியாது. கவர்மெண்ட் வந்தது. ஏன்னா வந்து அவங்க கொடுத்த அந்த ஃபுட்டு அது எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு கண்டிப்பா யாருக்கும் வராது. அவங்களால மட்டும்தான் நாங்க இவ்வளவு நேரம் பேசவே முடியுது எங்களால. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பாலுங்கிறது ஒண்ணே கிடையாது, அது அவங்களால மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த கிராமத்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொன்னா அவங்கதான். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் செய்தியாளர் வெற்றி.